வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ரசகுல்லா எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்க போகிறோம். இப்போ அங்கே பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பாலில் வந்து எலுமிச்சம்பழத்தை விட்டு அந்த பன்னீர் எடுப்பாங்களே, அந்த பன்னீர் தான் அது. இப்போ லூஸ் கண்டிஷனில் இருக்குது. அந்த பன்னீரை வந்து இதில் கொஞ்சம் மைதா மாவு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பிசைவாங்க. பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக உருட்டுவாங்க. ரவுண்டாக உருட்டிட்டு ஸோ இந்த மாதிரி மைதா மாவு போட்டு இந்த மாதிரி பிசைவாங்க. பிசைஞ்சிட்டு ரவுண்டாக உருட்டிட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அடுப்பில் போட்டு, அதாவது இது சர்க்கரை பாவு தான், சர்க்கரை பாவில் போட்டு சூடு பண்ணுவாங்க. இந்த மாதிரி சூடு பண்ணால் நமக்கு குலோப்ஜாம் எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி வரும். இந்த மாதிரி சர்க்கரை தண்ணியில் போட்டு கொதிக்க விடுவாங்க ரொம்ப நேரம். மாதிரி கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இதே தண்ணி சர்க்கரை தண்ணியில் போட்டு ஊற வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் தான் வந்து ரசகுல்லா பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு நம்மளும் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரசகுல்லா வீட்லேயே நம்மளும் தயாரிக்கலாம். திருப்பி வேணால் இன்னொரு வாட்டி உங்களுக்கு காட்டுறேன் எப்படி பண்ணுறதுன்ட்டு. இந்த மாதிரி பாலில் எடுத்த பன்னீரில் வந்து இப்போ மைதா மாவு போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக வச்சு போடுவாங்க. இதை ரவுண்டாக உருட்டிட்டு அந்த சர்க்கரை தண்ணியில் போட்டு உங்களுக்கு ரசகுல்லா செய்வோம். ஸோ இந்தமாட்டி ரசகுல்லா நம்ம தமிழ்நாட்டிலையும் நம்ம வந்து செய்யலாம், வீட்லேயும் செய்யலாம். இதில் கொஞ்சம் வந்து மைதா மாவு வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் கொஞ்சம் எசன்ஸ், அதாவது ஃப்ளேவரும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவாங்க, அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உருட்டின பிறகு இதில் இந்த சர்க்கரை தண்ணியில் வந்து போட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணிவிட்டு இதை வந்து சர்க்கரை பாவில் போட்டு ஊற வைப்பாங்க. ஊற வச்சுட்டு நம்ம சாப்பிடலாம். ஒரு நாள் இது 2 நாள் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். நன்றி, வணக்கம். இப்போ ஹீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இதை எடுத்துட்டு இந்த சர்க்கரை தண்ணியில் வந்து ஊற வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சுட சுட நம்ம வந்து ரசகுல்லா செய்யலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பிச்சு போடுறாரு, ஒருத்தர் வந்து உருண்டையாக உருட்டுறாங்க. ஓகே, நன்றி, வணக்கம். நம்ம இந்த மாதிரி வீட்லேயும் நம்மளே பண்ணலாம்.